ఏంటండి వాయిస్ బ్రేక్ అవుతుంది? హలో నేను మా అమ్మ ఇంటికి పోనా? వద్దుమా. టిఫిన్ అయిందా? లేదుమా. హలో ఒక్క నిమిషం. బంగారు నేను కాల్ చేశాను. మళ్ళీ ఫోన్ చేయండి, లేదంటే నేను అప్పుడు కాల్ ఫోన్ చేస్తాను. சரி ஓகேடா. டேய் வால்பாறை வரதனுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன், அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுவான். சரியா? ஓகேடா பா, ஒத்துக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம். நீங்களா போய் கட்டிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டிக்கு நான் பேசுறத காதலே வாங்கிக்க மாட்டான், நீங்கள் பேசுறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுவோம். டேய் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் படுக்கிறேன்டா. டேய் சீரியஸாக மூஞ்சி வச்சுக்காம ரிசப்ஷனில் தைலம் வாங்கி போடு. சரிடா, நீ போய் ரெஸ்டார். அப்படினால தானே தலைவலியே. பார்த்துக்கோடா. சரி சரி, அவன் பீஸ் எடுக்கும். யாரு யாரு? டேய் விளையாடாதீங்கடா. மச்சான் வால்பாறை வரத நம்பர் இருக்கா? இருக்கு மச்சான், ஃபோன் போடுறா. ஏண்டா நிச்சயதார்த்தங்கிறான், ஆனால் பொண்ணோட ஃபோட்டோ கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறான். அவனை பற்றி தான் தெரியும்ல, சஸ்பென்ஸ் நான் சொல்லியிருப்பேன்டா. ஓ எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க எப்போவுமே செக் பண்ணிட்டு தான் செக் அவுட் பண்ணணும். என்னது ஆயாவா? ஏய் அமிதாப் பச்சனை சிவாஜின்னு சொன்னால் நம்புறீங்க, எங்கள் ஆயா சொன்னால் நம்பக்கூடாதா? குண்டா தீரவாடா வரண்டா. டேய் செம்ம உஷாரா இருக்கான், நல்ல ஹேபிட். கிழிச்சா அங்கே போய் ஓசியில் கொடுக்குற சோப்பு சீப்பு ஷாம்பு கண்டிஷனரு இதெல்லாம் லவுட்டின் வர போயிருக்கான். அட அல்ப. இன்னிலேயே இங்கே விட்டுட்டு போயிட்டானா? 10,000 ரூபா ரெண்ட் வாங்குறானுங்க, இதெல்லாம் எதுக்கு விட்டுட்டு போனோம்? ப்ரெஷ்ஷு இது பாலாஜிக்கு இது உடஞ்சிரும். எதையுமே எடுக்காமல் போயிருக்கானுங்க. மூணு பாட்டில் ஷாம்பு 1 மாதத்துக்கு வரும்டா. லைட்லாம் ஆன் பண்ணி தானே போனான்.
டேய் டோர் ஓபன் பண்ணுடா. டேய் ஓபன் பண்றா. டேய் என்னடாச்சு? டேய் ரஃபி, டேய் என்னடா ஆச்சு? மாட்டினா மச்சான் டேய் 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 வண்டி எடுத்து போலாம். டேய் என்னடா ஆச்சு? டேய் சீக்கிரம் வண்டி எடுத்து போலாம். ஆளையே காணும். தண்ணி கூட இல்லை இந்த ரூம்ல. கிருஷ்ணா எங்கே போயிருப்பான் அவன்?
கிருஷ்ணா கிருஷ்ணா பாலாஜி டேய் எந்திரா டேய் எந்திரா டேய் டைம் ஆச்சுடா. என்னடா இந்த சைடு படுத்துட்டு இருக்கான்? ஏய் டேய் என்னாச்சு? டேய் டேய் நான் ஏன்டா பயப்படுற? டேய் என்னடா ஆச்சு? நான் எப்படி இப்படி வந்தேன்? நாங்க தான் கொண்டு வந்து போட்டோம். எதுக்குடா எங்களை பத்தி பயப்படுற? மச்சி நைட் பேய் ட்ரீம்ஸ்டா. டேய் கனவு தானே? கனவு மாதிரி தான் இருக்கு. கனவு தான். சும்மா வளராத. போய் எஞ்சி போய் ரெடியாவு. வரதா வந்துருவாரு. நான் டிஃபன் சாப்பிடலடா. டேய் டேய் போய் ரெடியா ரெடியாடா? எல்லாம் ரெடியாப்பா? வாங்கண்ணே. வா வரதா. என்ன பாலாஜி இன்னும் நீங்க ரெடியா இல்லையா? இப்பதான் எந்திரிச்சிங்களா? நாங்க எழுப்பணும். ஏன் நைட் நல்லா தூக்கமா? தூங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனா தூங்கல. என்ன பொழப்புறாப்பே? அண்ணா நீங்க போய் வண்டி எடுங்கண்ணே, நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோம். போங்கண்ணே. சரி வேமா வாங்க. நான் கூட்டிட்டு போறேன். டேய் என்னடா ஆச்சு? இப்போ பிரேக்ஃபாஸ்ட்? டேய் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியமா? நான் என் பொண்டாட்டிக்கிட்டே ஃபோன் பேசல, பிரேக்ஃபாஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கான். கிளம்புடா. என்ன நடுவில் விடுங்கடா. ஏய் வர விடாதீங்க. கார்ல வரப்போ மட்டும் ஜன்னல் சீட் வேணும் சண்டை போட்ட. அது காரு. நடந்து போகும்போது நடுவில் தான் வருவேன். என்ன தம்பி இப்படி பயப்படுது? நைட்டு கண்டு பேய்க்கணும் ஒன்றும் மறக்கலண்ணா. பேய பார்த்து மனுஷன் பயப்படுவானா? நான் போய்விடுவேன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டா பேய் பயம் போயிடுமா? கல்யாணம் பண்ணிட்டா பேய் பயம் பழகிரும். ஏ பாலாஜி நைட் நீ சொன்னது 2வது படிக்கட்டா 3வது படிக்கட்டா? பலாடதுடா. நானே டென்ஷனாக இருக்கேன். டென்ஷன் ஆகாத. நெக்ஸ்ட் டைம் அப்படி பேய் பயம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கருப்பா கருப்பான்னு சொல்லு. கருப்பா கருப்பான்னு சொன்னா பேய் பயம் போயிடுமா? போயிரும். அப்படி போலேன்னு வச்சுக்க, யார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்ல பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்ட்ல பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாரு. நெக்ஸ்ட் யார் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கணும். அதானே? அதான் தப்பு பண்றேன். பின்னாடி பார்க்கவே விடாது. சரி சீக்கிரம் பாருங்க. காலையில மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணும். விசேஷமா இருக்கும்பா. நான் வரல. ஏன்? நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. அவன் வர விடுங்க. நீ பார்த்து போயிடுவல, பேய் பயம் இல்லையே. எனக்கா பேய் பயமா? நாங்கெல்லாம் மோகினி பேய்க்கே மூடேத்தி விட்டு எஸ்கேப் ஆனவங்க. நீங்க சுதாரணமா போங்க, பயப்படாதீங்க. மச்சான் ஏதோ ஒரு வாசனை. ஏய் சாப்பாடுறா. ஏய் ஐஷா வந்திருக்காடா. சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கா. மச்சான் எனக்கு சப்பாத்தி. இந்த రూమ్లో தான நேத்து கனவுல தாயக்கட்ட பார்த்தோம். నేను చాలా కోపంగా ఉన్నాను. ఎందుకు నా మీద బంగారం కాదా? అవునా? చెప్పు చెల్లం, నా బుజ్జుకుటి సరే సరే బావకు ఓకే ఓకే కిసిరా. మీరివ్వండి. నేనా? ఎందుకు దిగుపట్టావు? ఈరా బుజ్జిమా, నా బంగారం కాదా? ఏ ఊరుక ఉంటా. నువ్వు చెప్పవే బంగారం. ఎదురే రాలేదురా. నీ టీమ్స్ నేను వచ్చానా? చెప్పమ్మా. బంగారం బంగారం. டேய் சும்மா காரம் ஸ்வீட்டு கவனம் படுறா. ஏ சார்ஜ் இல்லடா. மச்சி மச்சாங்க சார்ஜர் எடேன். கனவுனா அது இருக்காது, இருக்கவும் கூடாது. ஐயோ பாதிலே கட்டான திட்டுவாளே. நைட் யார் கூட இருந்த, அதனால தான் நீ போன கட் பண்ணிட்டு அவளா கதை எழுதி காய் துப்புவா மச்சான். சும்மா பேசுறதே பங்காரம் திருப்பி திருப்பி பேசுவா. மச்சான் மச்சான் சார்ஜர் மட்டும் எடுத்து விட்றா ப்ளீஸ்டா டே.
ஐயோ மச்சி ஃபோன் வேற ஆன் ஆக மாட்டேங்குது. பேசாமல் ஒன்று பண்ணு. என்னது? இப்படியே காட்டுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஏன் ஒரு பிசிஓ வரும். வேணும்னா அங்கே போய் பேசிட்டு வா. இந்நேரத்தில் எப்படா போக சொல்கிற? தெரியுதுல்ல. அப்போ லைட்டை வாய ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படு. காரமாக ஸ்வீட்டாக. பயத்தை கடத்துறா பாலாஜி. டேய் நான் மேலே படுக்க மாட்டேன்டா. ஏன்டா? இப்போ படுக்க மாட்டேன். சரி நீங்கள் படுத்துக்கோ, நான் வேணா மேலே போய் படுத்துக்கிறேன். டேய் சொன்னா கேளு, நீயும் இங்கே படு. படம் பயந்தாங்குழி சினிமா படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டான்டா. ஓ நாங்களாம் பேய்க்கே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க தெரியுமா? ஓ போ போடா போ. நிறைய லைக்ஸும் கமெண்ட்டும் போடுவாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டி நீதி மறையட்டுமே. இவன் புல்டோசர் ஓட்ட போகிறான். தூங்க மச்சான். பச்சை குழந்தைங்க பால் குடிச்சிட்டு தூங்குற மாதிரி தூங்குறாங்க. இதை போய் பேகின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு லூசுப்ப. 2 வீரர்கள் நடுவில் படுக்கிறதுல என்ன பயம்? ஆமா ஓ குளிர்றாளே. எல்லாம் தூங்கிட்டாங்களா? நீ என்ன நடக்க போதோ? என்ன கிருஷ்ணாவை காணோம்? என்ன பாலாஜி சொன்ன மாதிரி நடக்குது? அட டேய் இந்நேரத்துக்கு கிருஷ்ணா எங்கே போனான்னு தெரியலையே. இதே கனவு தான் பாலாஜியும் சொன்னான். ரெண்டாவது படிக்கட்டில் தான் சவுண்ட் வரும்னா நம்ம டேரெக்டாக 3வது படிக்கட்டில் தாண்டிடலாம். கரெக்ட். 1 2 3. அம்மா பா அம்மா பா. கிருஷ்ணா எங்கேயும் இல்லை. யாரு? யாருங்க? ஹலோ யாருங்க நீங்க? யாருங்க? நான் தான் ஆயிஷா. நீயாம்மா? ஏம்மா டிஃபன் கேரியெல்லாம் காலையில் எடுத்துருக்கலாமேம்மா. பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், அதான் அப்படியே. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எடுத்துகிட்டு போயிடுறேனே. சரி ஜாகிரதையா போ. சரி சரி. டாய்லெட் போகிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த பொண்ணு இப்படியே காட்டில் தனியாக போகுது. கிருஷ்ணா எப்போ வந்தான்? இன்னும் ஏதோ லைட் எரியுது. இது ராமோட ரூமாச்சே.
எப்படி சார்ஜ் போட்டிருக்கான்? ஒருவேளை ரஃபி போட்டிருப்பானோ? புஜிமா, இனி உங்ககிட்ட ஃபோன் பேச வேண்டியதான். 10% தானே சார்ஜ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுடலாம். பேசாம இங்கேயே தூங்கிடலாமா? சூப்பர் ஐடியா. சே, தனியாக ஒரு பெட் இருக்குன்னு தெரிஞ்சால் புஜிமாவும் கூப்பிட்டு வந்துருக்கலாம். கடவுளே, திரும்ப பெய்த வரக்கூடாது. பூதம் தூங்கலையா? இல்லை, எனக்கு பயம் தூங்கல. உனக்குண்ணா? எனக்கு சும்மா தூக்கம் இல்லை. ஒருவேளை இந்த பேய் இவனா இருக்குமோ? ஏய், இன்னைக்கு எடுத்து ஃபோட்டோ பார்க்கலாமா? ஃபோன் சவுண்ட் கேக்குது. புச்சிமாவா இருக்குமோ? ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா மாட்டேங்குது. ஆஃப் ஆன ஃபோன் ரிங் ஆகுது. மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அப்படி பேய் பயம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கருப்பா கருப்பான்னு சொல்லு. கருப்பா கருப்பா கருப்பா. கருப்பா கருப்பான்னு சொன்னால் பை பயம் போயிடுமா? போயிடும். அப்படி போலேன்னு வச்சுக்க, யார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்டில் பாரு. யார் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்டில் பாரு. யார் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாரு. இங்கே யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. நம்பு. லெஃப்ட்ல பாரு. பின்னாடி பார்க்கணும்.
என்னாச்சு என்னன்னு கேள்றா. டேய் சங்கர், சங்கர் டேய் பயமா இருக்குடா. நீ வேணா பார்த்துட்டு வாடா. டேய் உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இங்கே தான் காட்டுச்சு. எனக்கு மெட்ராஸ் ரெசார்ட்லேயே வேலை காட்டுச்சு தெரியுமா? டேய் அந்த பேய் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஆமாம். யாரா? டேய் என்னடா கிருஷ்ணா ரெண்டு ரெண்டா தெரியுறா? அது கிருஷ்ணா இல்லை, ராம். ராமா? ஆமாம், கிருஷ்ணா பக்கத்தில் நிற்கிறது ராமோட ஆவி. ஆவியா? அப்போ கிருஷ்ண தானே பேய். நைட்டானா எங்கேயோ போயிடான்டா. போடாங்க, உன்னால தான் எல்லாம். இப்போ இந்த ட்ரிப் ரொம்ப முக்கியமா? என்ன என்ன கேட்குறேன்? கிருஷ்ணா தான் பிளான் பண்ணி ட்ரிப் போட்டான். உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண சொன்னான். எது கிருஷ்ணா தான் ட்ரிப்பை பிளான் பண்ணானா? ஆமாடா, ரஃபிக்கும் அரவிந்துக்கும் பிரச்சனையா. 2 பேரும் பேச வைக்கலாம் தான் இந்த ட்ரிப் போட்டான். டேய் நாங்கள் சண்டை போட்டது ஒரு சப்ப மேட்ரு, அதான் மறுபடியும் பேசிட்டுமே. ஒரு விஷயம் கவனிச்சியா? டேய் கிருஷ்ணா கோயில் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா. ஆமாம்ல? டேய் சந்தேகமே இல்லை, கிருஷ்ணா தான் மீடியம். கிருஷ்ணா உடம்புல தான் ராமோட ஆவி இருக்கு. நின்றுச்சு. யாரா? கிருஷ்ணா. கிருஷ்ணா அவன் இப்போ கிருஷ்ணாவா இருக்கானா இல்ல ராமா இருக்கானா தெரியலையே. டேய் மேலே அரவிந்த் பார்த்துருக்காண்டா. டேய் அவனை எழுப்பி விஷயத்தை சொல்லலாம்டா, வாங்கடா. பார்த்து எதுக்குடா வெள்ளத்தள்ளி கதவு சாத்துறீங்க? கிருஷ்ணா பேய் பிடிச்சிருக்கா. வெளித்தரமா இருக்காட்டா? ராமாவி நினைக்கிறேன். ராம் ஆவியா? வளராதீங்கடா, போய் படுங்கடா எல்லாரும். ராமாவி என்ன கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு? அவன் இருக்கும்போது லவ் பண்ண டார்ச்சர் பண்ணா, இப்போ வந்து டார்ச்சர் பண்ணா. போயிடா அவன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண தெரியாதவன் எது லவ் பண்ணணும் எதுக்கு சாவணும்? எல்லாம் அந்த ஆயிச்சா தான்டா, அவதான் ராமா மைண்டா. அவளை பத்தி தப்பா பேசாதீங்கடா. உனக்கு தெரியாது அரவிந்த், எல்லாம் அந்த பொண்ணாலதான். அந்த பொண்ணால அவன் செத்தான். இப்ப அந்த பொண்ணை பாக்கறா மறுபடியும் ராம ஆவியா வந்திருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாரு, ராமுக்கு பட்டன் நம்ம சேர்த்துட்டு எப்படி போறா பாரு. ராம் சேர்த்ததுக்கு மேல இந்த ஆயிஷா சேர்த்துக்கலாம்டா. அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னல. டேய் என்னடா ஒரு மாதிரி பேசுற? அரவிந்த், ஆளு பத்தி பேசா உனக்கு என்னடா? அரவிந்த், அரவிந்த், டேய் அரவிந்த். ராம் 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 பாலாஜி
ஆயிஷாவை பத்தி தப்பு